என் பொண்ணு எப்பவும் சுட்டித்தனம் பண்ணுவா, ரொம்ப சேட்டை பண்ணுவா. எங்கள் ஏரியாவில் இவளுக்கு மின்னல் பேபின்னு பேர். நல்லா விளையாடுவா, யாராவது கூப்பிட்டு கேள்வி கேட்டால் டப்பு டப்புன்னு பதில் சொல்லுவா. இவ எந்த அளவுக்கு வீட்டில் துரு துருன்னு சுட்டித்தனமாக இருக்காளோ அந்த அளவுக்கு ஸ்கூலில் ஆப்போசிட்டாக கவனம் செலுத்தி படிப்பா. கான்சன்ட்ரேஷன் பண்ணி பாடம் நடத்துகிறத கவனிப்பா, நல்ல மார்க் எடுப்பா. இப்படி ஒரு நாள் நானும் பாப்பாவும் வெளியில் விளையாடிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டாக்கா உத்து பார்த்துட்டு இருந்தாங்க. என்னக்கா அப்படி பார்க்குறீங்க? குழந்தை அழகாக துரு துருன்னு விளையாடிட்டு இருக்காளே, ஆக்டிவாக இருக்கா, அதனால தான் இப்போ பார்க்குறேன். அவங்க பார்த்த பார்வையை பார்க்குறப்போ எனக்கே பயமா இருந்துச்சு. அந்த அளவுக்கு குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க அந்த மாதிரி சொல்லிட்டு போன அடுத்த நாள்ல இருந்தே இவளுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் பார்த்தோம். ஆக்டிவா இருக்கிற குழந்தை ஏன் இப்படி இருக்கா, ஃபீவரா இருக்குமோன்னு அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட்னு எடுத்து பார்த்து நிறைய செலவு செஞ்சது தான் அதிகம். இனிமே இந்த மாதிரி குழந்தை மேல கந்திருஷ்டி விழவே கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு திருஷ்டி நிவர்த்தி கவசத்தை பத்தி தெரிய வந்தது. அதுல இருந்த கண்டாலரை என் குழந்தைக்கு போட்டு விட்டேன். அதுல இருந்த குதிரை லாடத்தை என் வீட்டு வாசல்ல மாட்டி விட்டேன். குதிரை லாடத்தை வீட்டுல மாட்டினா தேவையில்லாத தீய சக்திலாம் வராதுன்னு சொன்னாங்க. அதனால நானும் அந்த குதிரை லாடத்தை மாட்டினேன். அதுல இருந்த கருடமுகம் பதிந்த மோதிரத்தை நான் போட்டுக்கிட்டேன். இதை போட்டுக்கிட்டதுனால தேவையில்லாத மனக்குழப்பம் மனக்கசப்பு எல்லாம் நீங்கன்னு சொன்னாங்க. இந்த திருஷ்டி நிவர்த்தி கவசம் என் வீட்டுக்கு வந்ததுல இருந்து என் பொண்ணு மேல யாருடைய கண் திருஷ்டியும் பண்றதில்லை.